பிளஸ் இந்த வார செய்திகள். முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் நினைவிடத்தில் மு.க. ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். திருவாரூர் திருக்குவளையில் 1924ஆம் ஆண்டு ஜூன் 3ஆம் தேதி பிறந்தவர் கலைஞர் கருணாநிதி. 1957 முதல் 2018 வரை தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர், 40 ஆண்டுகள் திமுக தலைவர், 5 முறை தமிழகத்தின் முதலமைச்சர் என தமிழ்நாட்டின் அசைக்க முடியாத ஆளுமையாக வாழ்ந்தார். 2018ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 7ஆம் தேதி கலைஞர் கருணாநிதி காலமானார். 8ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு சென்னை மெரினாவில் அமைந்துள்ள அவரது நினைவிடத்தில் திமுக தலைவர் மற்றும் முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டு பின்பு விடுதலை செய்யப்பட்டார். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தஞ்சாவூரில் நடைபெற்ற காவிரி உரிமை போராட்ட கூட்டத்தில் நடிகை திரிஷா தொடர்பாக சர்ச்சைக்குரிய கருத்து தெரிவித்த வழக்கில் ஆகஸ்ட் 4ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். பின்னர் காவல் வாகனத்தில் தஞ்சாவூர் அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். உதயநிதி சார்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதில் கைது செய்ய தடை விதிக்கப்பட்டதால் இரவு விடுதலை செய்யப்பட்டார். பட்ஜெட் கூட்டத்தில் எதிர்க்கட்சி தலைவர் கலந்து கொள்ளக்கூடாது என்ற நோக்கத்தில் அரசியல் பழிவாங்கும் வழக்கு என அரசியல் கட்சிகளும் விமர்சகர்களும் கருத்து தெரிவித்து எதிர்ப்பை பதிவு செய்தனர். திமுக தொண்டர்கள் தமிழ்நாடு முழுவதும் கைதை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழக அரசின் முதல் பட்ஜெட் சட்டசபையில் தாக்கல் செய்யப்பட்டது. தமிழக சட்டப்பேரவையில் தமிழக வெற்றி கழக அரசின் முதல் பட்ஜெட்டை நிதியமைச்சர் மரிய வில்சன் தாக்கல் செய்தார். முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையிலான அரசின் முதல் பட்ஜெட்டில் நிதி ஒழுங்கையும் மக்கள் நல திட்டங்களையும் சமநிலைப்படுத்தும் வகையில் பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் இடம்பெற்றுள்ளன. கல்வித்துறைக்கு 44,527 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி, மிதிவண்டி உள்ளிட்ட திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. முதல்வர் விஜய் தலைமையில் நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை குறித்து எம்பிக்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. மத்திய அரசு முன்வைத்துள்ள நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை திட்டம் குறித்து ஆலோசிக்க தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் அனைத்து மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்களின் ஆலோசனை கூட்டம் சென்னை சேப்பாக்கம் கலைவாணர் அரங்கில் நடைபெறுகிறது. எதிர்க்கட்சி எம்பிக்கள் கலந்து கொள்வது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆன்லைன் UPI பண பரிவர்த்தனைகளுக்கு சேவை கட்டணம் வழங்கும் மசோதா மக்களவையில் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது. UPI உள்ளிட்ட டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளுக்கு சேவை கட்டணம் விதிக்க மத்திய அரசுக்கு அதிகாரம் வழங்கும் வகையிலான மசோதா மக்களவையில் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது. இந்த மசோதா சட்டமாக அமலுக்கு வந்தாலும் பொதுமக்கள் UPI மூலம் மேற்கொள்ளும் பண பரிவர்த்தனைகளுக்கு நேரடியாக கட்டணம் வசூலிக்கப்படாது என்றும் வணிகர்களுக்கான மெர்ச்சன்ட் டிஸ்கவுண்ட் ரேட் MDR தொடர்பாக மட்டுமே முடிவுகள் எடுக்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம் அளித்துள்ளார். தற்போது கிரெடிட் கார்டு பரிவர்த்தனை சராசரியாக 1.5% மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு 0.9% MDR கட்டணம் வசூலிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. ஈரான் போர் விரைவில் முடிவுக்கு வரும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். ஈரான் தொடர்பான மோதல் மிக விரைவில் முடிவுக்கு வரும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நம்பிக்கை தெரிவித்தார். போர் முடிந்ததும் நாம் காணும் சூழலின் அடிப்படையில் அந்த நல்ல நாட்களை விரைவில் மீண்டும் காண்போம் என்றும் கூறினார். விவாகரத்து வழக்கை வாபஸ் பெற்றார் சங்கீதா. தமிழ்நாடு முதலமைச்சர் விஜயிடம் விவாகரத்து கோரிய வழக்கை வாபஸ் பெற்றார் அவரது மனைவி சங்கீதா. செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் விவாகரத்து வழக்கில் காணொலி காட்சி மூலம் ஆஜரான சங்கீதா வழக்கை வாபஸ் பெறுவதாக தெரிவித்தார். இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து தெரிந்து கொள்ள பிளஸ் நியூஸை பின்தொடருங்கள்.